இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் மிதுனராசி நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. குறிப்பாக அடுத்து வருகின்ற 7 நாட்களை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றின மந்திரத்தை மறக்காம 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராசி சக்கரத்துல 3வதாகவோ புதனை பகவான் பார்த்தீங்கன்னா அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நண்பர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புத்திசலித்தனமாக செயல்படுவீங்க. பேச்சு திறனோ வேகமான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பீங்க. எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இருக்கு. பேச்சால மற்றவங்களை எளிதில் கவரக்கூடியவங்கன்னே சொல்லலாம். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள அதிக ஆர்வம் இருக்கு. நட்பு வட்டாரம் பொறுத்தவரை உங்களுக்கு அதிகங்க. எந்த சூழ்நிலைக்கும் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இருக்கு. நகைச்சுவை உணர்வோ சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் கடந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் ஏற்ற தாழ்வுகளையும் புதிய அனுபவங்களும் நிறைந்திருந்திருக்கும். அறிவு பேச்சுத்திறன் சிந்தனை வேகன்னு காரணமாக பல வாய்ப்பு இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. பல புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய அனுபவம் பெற்றிருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வகையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்தித்திருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, மிதுனராசி நண்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். தொழில் செய்தீங்கன்னா புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் உண்டு. முக்கிய ஆவணங்களை கையெழுத்திடும் முன்னாடி கவனமாக பரிசீலிங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பணம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த நேரம் பண வரவு பொறுத்தவரை எதிர்பார்த்த சிறிய வருமானம் கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினா சேமிப்பு அதிகரிக்கும். முதலீடுகளின் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க. அது மட்டும் இல்லை, குடும்பம் பொறுத்தவரை பற்றினா மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இனி ஆதரவு இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியம் பொறுத்தவரை தூக்கம் அலட்சியம் வேண்டாம். மன அழுத்தத்தை குறைக்க நடைபயிற்சியும் தியானமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உணவு நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக கடைபிடித்தாலே உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் புதனை அதிபதியாக நீங்கள் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறிய தடைகளும் விலக வேணும்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமைனால விநாயகரோ இல்லைனா பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. பச்சை நிறமடை அணிந்து நல்லதாக வழிபடுங்க. ஓம் புத்தாய நம எனும் மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபித்து வழிபட்டா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடுங்க. இருந்தாலும் உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டிய நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரம் வழக்கம் போல நடக்கும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவதும் நல்லது. லாபம் குறைவது போல இருந்தாலும் பண வரத்து திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்பு வீணாகாது. மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இனி இருப்பாங்க. குடும்பத்தில் இருப்பவங்களோடு கோபமாக பேசுவதை தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகள் எதிர்கால நலன் பற்றி சிந்திக்க தொடங்கிடுவீங்க. உங்களுடைய உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டு. பெண்களுக்கு எந்த காரியத்திலோ நெருக்கடியான நிலை உண்டாகும். வீண் அலைச்சலும் ஏற்படும். பணவரத்து பொறுத்தவரை திருப்தி தரும் விதத்தில் இருக்கு. அரசியல்வாதிகள் தொண்டர்களினுடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து இனி உயரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ராசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெறுவீங்க. உங்கள் செல்வாக்கு இனி உயரும். பணவரவு அமோகமாக இருக்கு. புதிய வாகனம் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடம் இந்த நேரம் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் இந்த பௌர்ணமி என்று சென்று நல்ல நில தீபம் ஏற்றி குலதெய்வ கோவிலில் உங்களால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா அன்னதானம் இல்லைன்னா இனிப்பு வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் பார்த்தீங்கன்னா விலகிடும். வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். இது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையினால் மகாலட்சுமி தாயாருக்கு
வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து உலர் திராட்சையை பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் காசுக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கூட இருப்பவங்களோடு பழகும் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு அவங்க மூலம் உதவியும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீங்க. புதிய கிளைகள் தொடங்க நினைச்சிங்கன்னா அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்த கடனை திரும்ப வாங்க முயல்வீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையோ அடுத்தவர் பற்றி பேசுவதையோ தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போவது நல்லது. வாகன சுகம் உண்டு. வாகனத்தை ஓட்டும் போது கவனமாயிருங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தான் வரும். கூட இருப்பவங்களோடு எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாயிருங்க. அரசியல்வாதிகளுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். தனது பேச்சு திறமையால் சில காரியங்களை இந்த நேரத்தில் சாதித்து கொள்வீங்க. உங்கள் கருத்துக்களுக்கு மேலிடத்துல மதிப்பு இருக்கு. கலைத்துறையினருக்கு அலைச்சல் குறையும். ஓய்வு உண்டு. பயணங்களில் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிம்மதியான காலகட்டமாக இது இருக்கு. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக விலகிடும். அது மட்டும் இல்லைங்க, கலைத்துறையில் அலைச்சல் குறையுங்க. நீங்கள் பொறுத்தவரை இந்த நேரம் தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்களோடு ஆலோசனை செய்வதை தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் மிருகசீரிசம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உருவாக உறவினர்கள் வருகை இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்கள் தடை தாமதத்தை சந்திக்க வாய்ப்பிருக்கு. அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படும். ஆன்மீகத்தில் உங்களுக்கான ஈடுபாடு செய்தீங்கன்னா மனதுக்கு நிம்மதியை தரும். குலதெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனதுக்கு அமைதியை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக புனர்பூசம் 3-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடைங்க. காரிய அனுகூலம் உண்டு. சிந்தித்து செயல்படுவது நல்லது. உடனிருப்பவங்க உங்களுக்கு உதவுவாங்க. லாபமும் இனி அதிகரிக்கும். விற்பனை பொறுத்தவரை அமோகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரப்போகுது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் இனி விலகிடும். குருவினுடைய பார்வை உங்கள் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தருங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சங்கடங்களை விளக்கிடும். மேலும் இந்த குருவினுடைய பேச்சு பற்றின உங்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயர்த்தியிருக்கு. வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இனி தடபுடலாக நடக்கும். சொந்த பந்தங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களின் வாழ்க்கை தரம் இனி உயரும். பேச்சு முதிர்ச்சி தெரியோ. நின்று போன கட்டிட வேலைகள் இனி முழுமையடையும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகளை குறைப்பீங்க. அரசு காரியங்களை வெற்றியுண்டு. வீண் பழி வதந்திகள் இருந்து விடுபடுவீங்க. மருத்துவ செலவுகள் இனி குறையுங்க. அடுத்தபடியாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்த்தபடி பணம் வரும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. வெளிநாட்டு செல்ல விசா அமைப்பு உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு செலுத்த வேண்டிய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆவது வீட்டையும் பார்ப்பதால் கௌரவ பதவிகள் தேடி வருங்க. விஐபிக்கள் அறிமுகமாவாங்க. எதிர்பார்த்த நிறுவனத்தில் வேலையும் கிடைக்கும். அரசு பதவியில் இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. தொழிலில் சில மாற்றங்களை சந்திப்பீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியான சனி பகவான் நட்சத்திரத்தில் தொடர்வதால் குருவின் பயணம் செய்வதாலையும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுகாதிபதியுமான புதனின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்வதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இனி முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் உத்தியோகத்தில் நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு உங்களை இருக்கை தேடி வந்து உட்கார வைக்கும். மேலதிகாரிகள் உங்களை புரிந்து முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சக ஊழியர்கள் நேசக்கார நீட்டுவாங்க.
கணினி துறையினருக்கு வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வருங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிதுனராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.